ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். ஏன் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த கேண்டில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்கும். பார் பேட்டர்ன், கேண்டில்ஸ் பேட்டர்ன், ஹாலோ கேண்டில்ஸ், லைன், ஏரியா, பேஸ் லைன், ஹேக்கின் அஷி, ரென்கோப், லைன் பிரேக்கு, ஹேக்கி, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் இப்படின்னு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் நமக்கு ரெஃபர் பண்ணும். மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து ரெஃபர் பண்ணி தான் நம்ம ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கிறோம். அந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைப் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில். இந்த க்ரீன் கலர் கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போது நார்மலாக இப்போ 100லேருந்து 110 அப்படின்னு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். நார்மலாகவே க்ரீன் கலர் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில்னும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாகவே மார்க்கெட்டில் புல்லிஷ் பியரிஷ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷ் அப்படின்னா இன்றைக்கி பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் இன்றைக்கி பியரிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கேண்டில் ரெஃபர் பண்ணுறப்போ இந்த கேண்டிலோட இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற இந்த 2 இது இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் மார்க்கில் இதை வந்து விக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி எதனால் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடியில் பொதுவாகவே க்ரீன் கலர் கேண்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஓப்பன் ப்ரைஸு. இந்த இடம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸு. இது வந்து ஹையஸ்ட்டு ப்ரைஸு, இது வந்து லோவஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இதுக்குள்ளே ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் தான் ஓப்பன் ப்ரைஸாக இருக்குன்னா, இப்போ இது ஒரு 100ன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் ப்ரைஸ் 100 அப்படின்னு எடுத்துக்கோன்னா 100லேருந்து 90 வரைக்கும் போயிட்டு லோவஸ்ட்டு அந்த ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு தென் அகெயின் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு 150 வரைக்கும் இப்படி போயிட்டு இது ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கிறதுனால இந்த இடத்த டச் பண்ணிட்டு தென் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140 இருக்கும். ஓகேவா? இந்த இடம் 100லேருந்து 90 வரைக்கும் போயிட்டு தென் அகெயின் 150 வரைக்கும் மேலே போயிட்டு தென் 140ல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் 100, இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 140. ஸோ ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? 100லேருந்து 140க்கு போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. தென் ஆனால் 150 வரைக்கும் இது போயிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி கீழே லோவஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ 90 வந்து லோவஸ்ட் ப்ரைஸு, 150 வந்து ஹையஸ்ட் ப்ரைஸு, ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 100, க்ளோசிங் வந்து 140. ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதே மாதிரி தான் பியரிஷில் இந்த பியரிஷ் கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் நார்மலாகவே மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 100ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 100லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 80, 70 அப்படின்னு 100க்கு பிலோவாக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்குது இல்லையா, அதனால் இந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100ல் ஓப்பன் ப்ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 100ல் ஓப்பன் ஆகி 110 வரைக்கும் இங்கே போகும். ஓகேவா? 110 வரைக்கும் போயிட்டு, ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ரைஸு, அதை டச் பண்ணிட்டு தென் அகெயின் அப்படியே கீழே வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் 60 வரைக்கும் போயிட்டு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் 60 வரைக்கும் போயிட்டு தென் பார்த்திங்கன்னா 70ல் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ என்னாச்சு, 100 வந்து ஓப்பன் ப்ரைஸு, 110 வந்து ஹையஸ்ட் ப்ரைஸு, 60 பார்த்திங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸு, 70 வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ 100ல் ஓப்பன் ஆகி 70ல் முடிஞ்சிச்சு. அப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் கீழே இறங்கி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் கேண்டில். ஓகேவா? அதனால தான் இது வந்து பியரிஷ் கேண்டில்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மேலே போணுச்சுன்னா க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகும், க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். வாங்க நம்ம இந்த சேட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த சேட்டில் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். ஓகேவா?
இந்த க்ரீன் கலர் கேண்டில், இந்த நடுவில் இருக்கிற க்ரீன் கலர் கேண்டிலே எடுத்துக்குவோம். இது இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு தான். ஓகே, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 16,340 கிட்டே இருக்குது. 16,340 தான் இது ஹையஸ்ட், அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸ்டார்டிங்லேருந்து தென் எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா கீழே வந்து இது வரைக்கும் போயிருக்கு, இது வரைக்கும் போய் டச் ஆகிருக்கு. விக்கு இந்த வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன 16,300 தான் இதோட லோவஸ்ட் ப்ரைஸு. தென் அகெயின் இது வந்து மேலே போயிட்டு இந்த இடம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா ஹையஸ்ட் விக்கு, இது வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,390 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு தென் அகெயின் திரும்ப இதில் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,380. ஓகேவா. ஸோ இதோட ஓப்பனிங் ப்ரைஸு 16,340, க்ளோஸ் ப்ரைஸு 16,380. ஓகேவா. ஸோ 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் மூவ் ஆயிருக்கு, அப் சைடில் தான் மூவ் ஆயிருக்கு. அதனால் இது வந்து க்ரீன் கலருக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதே நீங்கள் இந்த ரெட் கலர் கேண்டில் எடுத்து பாருங்களேன். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு இது, அதாவது கிட்டத்தட்ட 16,480, க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,390. ஸோ 480லேருந்து 390 கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. அதனால் இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கேண்டில்ஸ்டிக்ஸில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விக்கே இல்லாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் புல்லிஷ்லியாக இருக்கணும் இல்லை பியரிஷ்லியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ்னு சொல்லுவாங்க. ஏன் இது எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எங்கேயுமே விக்கு இல்லை பாருங்கள். அதாவது இதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது தான் லோவஸ்ட் பாயிண்ட்டும் இது தான், அதே மாதிரி க்ளோசிங் பாயிண்ட்டும் இது தான், ஹையஸ்ட் பாயிண்ட்டும் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மூமெண்ட்டாக எங்கேயுமே சைடில் இதே இல்லாமல் அப் சைட் டவுன் சைடு மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது. எங்கேயுமே இதில் வந்து லேக் இல்லைன்னு அர்த்தம். அதனால் அப்போ இதோட மீனிங் என்னென்னா பையர் வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை வந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னு, எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னா ஸ்ட்ராங் புல்லிஷ்னு அர்த்தம். அதே போல் இந்த எக்ஸ்ட்ரீம்லி பியரிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன இதுதான் இதோட ஓப்பனிங் ப்ரைஸு, இது வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸு. ஓப்பனிங் ப்ரைஸோட ஓப்பனிங் ப்ரைஸும் இதுதான், ஹை ப்ரைஸும் இதுதான், அது மாதிரி க்ளோசிங் ப்ரைஸும் இதுதான், லோவஸ்ட் ப்ரைஸும் தான். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆனது இங்கே வந்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக செல் பண்ணியிருக்காங்க, பையர் இதில் இன்வால்வ் ஆகவே இல்லை. அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எந்த வித விக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. இது மாதிரி விக்கே இல்லாமல் புல்லிஷோ இல்லை பியரிஷோ இந்த கேண்டில் ஏதோ ரெட் கேண்டிலோ க்ரீன் கேண்டிலோ ஏதாச்சும் ஒன்று ஃபார்ம் ஆனிச்சுன்னா மார்க்கெட் அகெயின் அதுக்கு அந்த டைரெக்ஷனில் இன்னும் மேலே போகுங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேண்டில் பாருங்கள். மாடரேட்டட் புல்லிஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் புல்லிஷ். ஓகேவா. ஏன் வீக் அப்படின்னு சொல்கிறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி இருக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து விக்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கீழே லோவஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து செல்லர் ஆக்டிவாக கீழே இதை புஷ் பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் பையர் வந்து இதை மேலே கொண்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு வீக்கான ஒரு புல்லிஷ் தான். இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது இங்கேருந்து இந்த லோவஸ்ட் ப்ரைஸ் கீழே வந்து டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா மேலே இந்த வரைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல வந்து திரும்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுவும் அதே மாதிரி தான். இதில் செல்லரும் வந்திருக்காங்க, பையரும் மேலே கொண்டு போயிட்டு திரும்ப திரும்ப செல்லர் வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இதே போல் தான் இந்த கேண்டில் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து மேலே ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் தொட்டுட்டு திரும்ப அகெயின் பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கான புல்லிஷ், அதனால தான் மாடரேட்லி அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்தால் அதுக்கடுத்த கேண்டில் எப்படி வேணாலும் மாறலாம், அடுத்தடுத்த சைடு எப்படி வேணுமோ மூவ் ஆகலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சாட் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு ஃபர்தராக புரியும். அதே போல் இந்த பியரிஷ் கேண்டிலும் இதே மாதிரி தான். நம்ம எப்படி வீக் புல்லிஷ் பார்த்தோமோ இது வந்து வீக் பியரிஷு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகேவா. ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், இங்கேருந்து கீழே வந்திருக்கும், கீழே வந்து லோவஸ்ட் பார்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம அகெயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா. அதே போல் இந்த கேண்டிலில் பாருங்கள் ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு திரும்ப ஹையஸ்ட்டாக இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு தென் அகெயின் கீழே இறங்கி இந்த லோவர் டச் பண்ணிட்டு அகெயின் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த கேண்டில்லையும் ப்ரைஸ் இந்த ஓப்பன் ஆகிருக்கும், திரும்ப இந்த இடத்துல
இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும், தென் மேலே அப்படியே போயிட்டு இந்த ஹையை வரைக்கும் டச் பண்ணிட்டு தென் அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி பியரிஷ் தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம இந்த டோஜி கேண்டில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டோஜி கேண்டில் வந்து என்னென்னா வீக் கேண்டில், அதாவது எப்படி சொல்கிறது, நியூட்ரல் கேண்டில்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா, இந்த டோஜி கேண்டிலுக்கு மேலே அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டில் போக போகுது. இல்லை இதுக்கு கீழே கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட்டில் போக போகுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த கேண்டில் எங்கே போகும், எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கீழே போயிட்டு லோவஸ்ட் ப்ரைஸை போய் டச் பண்ணுது, தென் அகெயின் மேலே போயிட்டு ஹையஸ்ட் ப்ரைஸை டச் பண்ணிட்டு தென் இங்கே வந்து முடிஞ்சிருது. ஓகேவா? இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து மேலே ஹையஸ்ட் ப்ரைஸை போய் டச் பண்ணுது, தென் அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே லோவஸ்ட் ப்ரைஸை டச் பண்ணிட்டு தென் இங்கே வந்து முடிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டிலை பொறுத்து தான் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த சார்ட்டில் இந்த கேண்டில் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். விக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பாடியை கம்பேர் பண்ணும்போது பாடி ரொம்ப பெருசாக இருக்குது, விக்கு ரொம்ப சின்னது தான். ஸோ இந்த இடத்துல பெரிய க்ரீன் கலர் கேண்டில் இருக்கா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பாருங்கள் அப்படியே அப்சைட் மூமெண்ட்டில் மேலே போயிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கேண்டில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷாவோ இல்லை பியரிஷாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே போல் இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு அதுக்கப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப அகைன் ரொம்ப க்ரூஷியலாக பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்களா கீழே இவ்வளோ தூரம் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த டோஜி கேண்டிலுக்கு மேலே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து மேலே அகைன் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? இது வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இது மட்டுமே கோல்டன் ரூல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவும் ஒரு நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுவும் ஒரு பார்ட், அவ்வளோதான். மற்றபடி இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பொறுத்து தான் நமக்கு டைரக்ஷன் எல்லாமே மாறும். ஓகேவா? தேங்க்யூ.